எப்பவுமே சொல்லுவாங்க, ஜோ தன்ஹா ஆயேகா ஓ தன்ஹா ஹோ ஜாயேகா. எவன் தனியா வர்றான் அவன் தனியாவே ஆயிடுவான். பெரும்பாலும் தனியா வர்றவன் ஷைத்தானதான் இருப்பான். தனியா வர்றவன் ஷைத்தானதான் இருப்பான். இவன் தனியா வந்து அவன் வேகமா வர்றாருல, யாரு ஜகாத் வசூலிக்கிறதுக்கு, அவர்கிட்ட போய் சொல்றான், ஏம்பா நான் ரசூலுல்லாஹ்வுடைய வேலைக்காக போறேன், நான் அல்லாஹ்வுடைய வேலைக்கு போறேன், ஜகாத் சொல்றதை கேட்டுப்போ. என்ன விஷயம்? அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. என்ன ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க? நீ வருவதற்கு முன்னாலேயே ஊருக்கு வெளியே வந்து உன்னை கொலை செய்ய தயாராயிடாங்க. எப்படி பிளேட்டு அப்படியே மாத்தினான். தனி மனிதன் தெரியும். இந்த செய்தியை கேட்ட உடனே இவர் வேகமாக குதிரையை திருப்பிக் கொண்டு உயிரை காப்பாற்றணும். யார்கிட்ட போறாரு? ரசூலுல்லாஹி போய் சொல்றார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பனு முஸ்தலக் நீங்க நினைச்சீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க நினைச்சீங்க மூமின்கள், நீங்க நினைச்சீங்க உங்களுக்கு ரொம்ப கண்ணி கொடுப்பாங்க, நீங்க நினைச்சீங்க என்ன வரவேற்பாங்க. ஆனா விஷயம் அப்படி இல்லை. நான் செய்தி கேள்விப்பட்டேன், உயிரை காப்பாத்திக்கிட்டு வந்திருக்கிறேன், அவங்க என்னை கொலை செய்ய தயாராகிட்டு. தூதரை கொலை செய்வது ஒரு குற்றம், அதுவும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் ஜகாத் வசூல் செய்ய போறவர் கொலை செய்வது அதை விட பெரிய குற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, படையை தயார் செய்யுங்க, நாம் பனு முஸ்லக்ட்ட போர் செய்ய போலாம். என்ன ரசூலுல்லாஹ் படையை தயார் செய்யட்டாங்க. இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா? ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்புனா. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினா, சூரா ஹுஜராத்ல